சென்டர் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் அந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏன் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் போனோம்? ஸோ எல்லாத்துக்கும் வர ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வந்து அதுதான். ஸோ ஏன் வந்து நம்ம லிக்விட் கூலிங் சிஸ்டம் போனோம் அப்படின்னா, இப்போ பொதுவாக நீங்கள் ரேக்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஐடி ரேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜி ரேக் எடுத்திங்க அப்படின்னா ஒரு 3 kW பர் ரேக், 4 kW பர் ரேக், 10 kW, 20 kW. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஓரளவு அந்த பர் கிலோவாட் பர் ரேக் வந்து ஓரளவு ரொம்ப 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 கம்மியாகும். இப்போ நவே டேஸ் இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம் ஏன் வருது அப்படின்னா, சில ரேக்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை கெப்பாசிட்டியோட டிசைன் பண்ணிடுறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 100 kW பர் ரேக், 150 kW பர் ரேக், 200 kW பர் ரேக். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் ஃப்யூச்சரில் வரும்போது ஆல்ரெடி ஒரு சில கண்ட்ரிலலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிலாம் வரும்போது ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஏர் ஹேண்ட்லிங், ஸோ ஏரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்மளால் வந்து அந்த ஐடி ரேக்ஸில் இருக்க ஹீட்டை வந்து இமீடியட்டாக ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால்